நினையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும். டேய் ஆதி, பாத்தியாடா எப்படி நிக்கானு? கல் நெஞ்சுக்காரி. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அடுத்த நாள் விடுஞ்ச எனக்கு கல்யாணம். எப்படி நிக்கா பாரு. சரி விடுன, உன் தலையில்தான் யாரால மாற்ற முடியும்? உனக்கு ரேணுன்னு தான் இருந்திருக்கா. டேய் நீயுமாடா எனக்கு வெறுப்பேத்தாடாடா. இவளை ஏதாவது பண்ணுடா, ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா. அப்புறம் ராம், அப்பாட்டாலும் சொல்லிட்டு வந்தியா இல்லையா? அப்பா அம்மாவே கூட்டு வந்துருக்கமாடா கையோட. அங்கிள் நான் கூப்பிடாம இருப்பேனா? கூப்பிட்டேன், அவங்க தான் ஏதோ பிஸியாக இருக்கேன், மேரேஜுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுடா, நானும் அப்பனை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனும் என்றைக்குமே ரெஸ்ட் எடுக்காமல் வேலை வேலைன்னு தான் ஓடிட்டு இருக்கான். உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் தான் பார்த்துக்க. ஐயோ அங்கிள், இதை நீங்கள் சொல்லி தானே தெரியணுமா? நானும் சொல்கிறேன், நானும் இப்போ ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க. அது எப்படிடா ராம்? ஓடி கண்ட கால் ஒரு இடத்துல இருக்காது. ஓடி ஓடி உழைச்சவன் அவன், அவன் எப்படி ஒரு இடத்துல இருப்பான்? டேய் ஆதி, ஏதாவது வழி சொல்லுடா. இந்த கல் நெஞ்சுக்காரி கரையவே மறக்கடா. என் கையில் ஒன்றும் இல்லைண்ணா, நீ தான் அவன் மனசை மாற்றணும். பாரு, அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக தான் இருக்கா. நீ இல்லாட்டாலும் சந்தோஷமாக தான் இருப்பா போல இருக்க. டேய் நீ என்ன வெறுப்பேத்துறல்ல? அதான் குடும்பமா சேர்ந்துக்கோங்க. இந்த ஒரு கல் நெஞ்சுக்காரி இருக்கா, நீ ஒருத்தன், எல்லாரும் சேர்ந்து நல்லா வெறுப்பேத்துங்க. டேய் அண்ணா, ஏன்டா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? நான் அதான் உனக்கு பிளான் சொன்னோம்ல, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா பிளான்? அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஃப்ரீயா விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதில் ஏன் உசுரும் இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட்டுற மாட்டேன்னா உன்னை பார்த்துக்க. என்ன ஆதி மாமா பொடி வச்செல்லாம் பேச கண்டுக்கிட்டாரு? டேய் ஆதி, நீ என்னதான் சொல்ல வரடா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லை, ஆதி மாமா பொடி வச்சு பேசுறத பார்த்தா ஏதோ பிளான் போட்டிருக்காரு. இல்லை, இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது. அப்புறம் மாமா கௌரவம் என்னத்துக்கு ஆகிறது? ஆஹா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். டே அண்ணா, எல்லாம் நடக்கும்போது உனக்கு தானா புரிய வரும். இப்போ அமைதியாக சாப்பிடுடா, என்னையும் சாப்பிட விடு. டேய் கௌதம், மாப்பிள்ளை பையன் மாதிரியாட நீ இருக்க? எலி குறிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படா உனக்கு உடம்புலாம் வைக்கிறதுக்கு? நல்லா அள்ளி சாப்பிட்றா. ஆ ஆ சரிப்பா, சாப்பிட்றேன். அம்மாடி மல்லி, உனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து, நல்லா சாப்பிட்டுட்டோம். இந்த வயசுல உடம்பு தேத்தாம எப்போ தேத்த போறானுங்களோ தெரிய மாட்டேது. நல்லா அள்ளி சாப்பிடுங்கடா. ஆ சரிப்பா. ஐயோ, இவரு வேற ஒரு பக்கம் என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்காரு. டேய் எப்போ வாட்டி இவரை நம்ம கூட கொஞ்சம் சாப்பிட்டுருக்காரு. இல்லை, இன்னைக்கு தான் என்னவோ அதிசயமா வந்திருக்காரு. அதிசயமா இல்லடா, என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்காரு. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன சின்னதுல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னைக்காவது நம்ம கூட உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுருக்காரா? இல்லை இப்படி நல்லா அள்ளி சாப்பிடுங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? இன்னைக்கு மட்டும் என்ன பாசம் பொங்கிட்டு போகுது? மாமா, நீங்கள் பேசுகிறது ஒன்று எனக்கு கேட்கல நினச்சிட்டு இருக்காதீங்க. மாமா பார்த்தீங்க அப்படி பேசுகிறீங்க. அவருக்கு வேலை இருக்குது, அதனால் உங்க கூட உட்காந்து சாப்பிட முடியல. அதுக்காக அவங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா பிள்ளைய கூட உட்காந்து சாப்பிடணும்னு? வாடிமா வா. இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் உன் காதுல விழல, உன் மாமாவை பத்தி பேசுனது மட்டும் உன் காதுல விழுந்துட்டா? அது அது நீங்கள் பேசுகிறது ஒன்று என் காதில் கேட்காம இல்லையே. இருந்து எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நான் ஏன் முக்கால் நினைக்கணும் தான் நான் கம் பண்ணியிருக்கேன். ஆனால் மாமாவை பற்றி பேசுனா நான் கேட்பேன். அது ஏன் மாமாவாக்கும். ஆத்தியாடா, நான் இவ்வளவு நேரம் புலம்புனேன், அதெல்லாம் அவன் காதுல விழல. அவன் மாமாவை பத்தி பேசிட மட்டும் கோவம் எப்படி வருது பாரு. அப்ப என் வாழ்க்கை எப்படி போனாலும் அவளுக்கு கவலை இல்லை, இப்படியேதான் நிப்பாளாமா, அப்படிதானே? ஐயோ அண்ணா, அப்படிலாம் இருக்காதுண்ணா. அவளுக்கு எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? உன்னை அவளும் தான் விரும்பினாலே. உன்னோட அவள் தான் ரொம்ப விரும்பினா, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாமா மேலே கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கா, அதனால அவரோட கௌரவம் பெயரக்கூடாதுன்னு கொஞ்சம் வேலை கொடுன்னு நினைக்கா. வேற ஒன்றும் இருக்காதுண்ணா. டேய் அதெல்லாம் சரிதான்டா, ஆனா அந்த பைப்ல கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேக்கடா. வெறும் எப்போதும் நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கா. எனக்கு அதாண்டி ஆத்திரமா வருது. தனியா மாட்டுவல்ல உனக்கு இருக்குடி. மாட்டுவேன். ஆஹா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். அடியே
இன்னைக்கு மட்டும் என் கையில மாட்டின, இன்னைக்கு ஒன்று ஜூஸ் புனியல வர்ற கோவத்துக்கு பொடி பாதவத்தி என்ன அழ வச்சுட்டல. உனக்கு இரு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். என் பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. இருடி, கையில சிக்கி மட்டும் பாரு, நான் என்ன பண்றேன்னு காட்டுறேன். ஐயோ, என்னடா ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் மல்லி. ஏ மல்லி, ம் சொல்லு ஆதி மாமா. ஏண்டி அவன் கேட்குற மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் இல்லையா? ம் என்ன மாமா, நீ நம்பிட்டல்ல? ம் நீ எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பா, உன் நெஞ்சு ஒரு கல் கரையவே கரையாதுன்னு நீ நினச்சிட்டல்ல? அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே நான் சொல்லியிருக்கேன். உனக்கே தெரியாது 7ஆம் கிளாஸ்லேருந்து நான் லவ் பண்ணுறவங்களன்னு. அவங்களுக்காட்டி இப்போ தான் தெரிஞ்சு என்னை லவ் பண்ணுறாங்க. முன்னாடியே லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது என்னை லவ் பண்ணாமனே. ஆனால் நான் அப்படி இல்லையே, சின்னதுலேருந்தே எனக்கு தெரியுமே நான் அவங்கள தான் விரும்பினேன்னு. அப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு புரியாது? இல்லை நீ இது ஒரு கொஸ்டினை என்னை கேட்க பார்த்தியா? அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு மாமா. ஏய் அப்படிலாம் இல்லைடி, அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சொன்னா புரிஞ்சுக்கோ மல்லி. அவன் என்ன பண்ணுவானேன்னு சொல்லு. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கொண்டு கிட்ட நிப்பாட்டுன்னு நினச்சா எந்த ஆம்பளைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று தனக்கானதாக வேணும்னா வீட்டில் இருக்கிறவங்கள பேசுறதுக்கு வாய் வரணும் மாமா. இவங்களுக்கு அதை செய்ய முடியாது, அது எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நானும் போட்டு மண்ணை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு? வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டேன். என் நிலைமை நீ இதுதான், ரியாலிட்டி இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள இந்த மாதிரி புரிஞ்சுக்க சொல்லுங்க. பாத்தியாடானா, அவள் வெளியில் சொல்லலை, அவ்வளோதான். அவளுக்கு வேதனைன்னு நினச்சிக்கிட்டியா நீ? உன்னை விட அவள் சொன்ன மாதிரி உன்னை விட அவள் தான் ரொம்ப உன்னை விரும்புனா. எனக்கு நல்லாவே தெரியும். அவள் எப்போ விரும்ப ஆரம்பித்தாலோ அப்போவே அது என்கிட்ட சொல்லிட்டா, நான் கௌதம் மாமாவை விரும்புகிறேன்னு. அவ்வளோ நாள் கிட்டத்தட்ட இப்போ காலேஜ் படிக்கா, எத்தனை வருஷம் நீயே பாரு. ஒன்று தான் மனசில் சம்மந்துட்டு அலைஞ்சா. அவளுக்கு வேதனை இருக்காதுன்னு நினைக்கிறியா நீ? உண்மையிலே அவள் சொன்ன மாதிரி நீ வீட்டில் பேசியிருக்கணும். நீ பேசலை. இடையில எவ்வளோ நாள் டைம் இருந்துச்சு உனக்கு. கண்டிப்பாக அவளுக்கு வருத்தமாக இருக்கும், கோபமும் இருக்கும். நீ தான் அவன் மனசை மாற்ற பார்க்கணும். உனக்கு அவள் வேணும்ல அப்படின்னா நீ தான் அவன் மனசை மாற்றணும். உங்ககிட்ட பேசு. கண்டிப்பாடா. ஆனா நான் தாலின்னு கெட்டினா அது இவ்வளோ கழுத்துல மட்டும்தான், வேற எவ்வளோ கழுத்துல நான் கெட்ட மாட்டேன். அதை நீயும் மைண்ட்ல வச்சுக்க. அப்படியே கெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த நிமிஷமே இந்த மண்ணிலேருந்து நான் போயிடுவேனே தவிர அப்படி இவ்வளோ விட்டுட்டு வேற எவ்வளோ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்டா. டே அண்ணா, உன் நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா நானும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாண விஷயத்தில் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. அதுவும் எனக்கு புரியுது. அது மாதிரி என் உசுரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் என் உசுரை எடுத்துக்கிடுவேன். அதே மாதிரி உன்னோட உசுறு தானாக உன்கிட்ட வரும். அதுக்கு நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். டே ஆதி, ஆதி என்னடா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லைண்ணா. சரி, நான் கீழே போகிறேன். எனக்கு போதும், நான் போகிறேன். கௌதம் மாமா, முத்திரைகளிட மீதி மெல்ல துடிக்கின்றது, முத்தமேனும் செய்து புத்தகத்தில் ஒரு சொல்லு. அம்மா, நீ எதுக்கு என் ரூமுக்குள்ள வர? அது அத்தை பால் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போ. இல்லை, கீழே கொண்டு போன இப்போ அத்தை ஏசுவாங்க. நான் இதில் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் அப்புறமா குடிச்சுக்கோங்க. உன் கையில நான் வாங்கணுமா? இல்லை உன் கையில வாங்கினா குடிக்கணுமா? அவங்களால கொண்டு வர முடியலன்னா விட்டுற வேண்டியதானே. நான் பால் குடிக்கலன்னா செத்தா போயிருவேன். ஐயோ, என்ன மாமா இப்படி பேசுகிற?
எப்படி பேசுனேன்? நான் உண்மையதான் பேசுனேன். நான் இதில் மறைக்கிறதுக்கோ பொய் சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை. உன் கையில் நான் எனக்கு வாங்கி குடிக்க விருப்பம் இல்லை. நீ கொண்டு போயிரு. இப்பெல்லாம் பேசாத மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, நான் பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு, ஆனா நீ அப்படி நடந்துக்கிறிய, அது அது எனக்கு எவ்வளவு ஹேர்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? உசுரே யாரோ புடிங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நீ எனக்கு வேதனை கொடுக்கிய. அப்போ நான் நான் என்னடி பண்ணேன்? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு அவளை நீ என்ன வெறுக்க? உனக்கே தெரியும், இந்த விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்கல. எல்லா முடிவும் அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஆடணும்னு சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டவனே நான் தான். ஆனா நீ ஏன் மேலே கோவப்படுற? புரிஞ்சுக்கோடி, நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம்டி. ஏன்டி என்னை இப்படி பாடாப்படுத்துற? ஆனா உனக்கு ஒண்ணு தெரியல, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை வெறுக்க மாட்டேன். நான் உங்களை வெறுப்பேன். வெறுக்க விட மாட்டேன். என்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஏதாட்டு பண்ணிட்டே இருப்பேன். ஆமா, இவர் பெரிய மன்மதரு. நாங்க இவரே சுத்தி சுத்தி வரோம். அப்படியாடி? சத்தியமா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் அப்படி இல்லையா? ஓ, மனசுல உங்களுக்கு அப்படி என்னலாம் இருக்காங்க? அப்பா மெதுவா பேசுடி. காது எனக்கு சீக்கிரம் காது கேட்காம போகதான் போகுது. ஆமா, என்னை இறக்கி விடுங்க. நீதான் பெரிய வீர சூரியாச்சு, இறங்க வேண்டியது தானே? இறங்க முடிஞ்சா இறங்க மாட்டோம். இறக்கி விடுங்க. இல்ல, நானும் உன்னை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயே இறங்கிக்க. பிடிச்சு தானே வச்சிருக்கீங்க. நான் பிடிக்கலனா நீ கீழே விழுந்துருவேன். அதனாலதான் பிடிச்சிருக்கேன். மத்தபடி உன்னை தொடணும்னா தொடல. புரியுதா? ரொம்ப புத்திசாலி நினைப்பா. பின்ன நான் விட்டா நீ கீழே விழுந்துருவ. அதனால நீயே இறங்கிக்க. நாளா நீ உன்னை தொடவே மாட்டேன்ப்பா. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். உன்னை தொடவே மாட்டேன். உங்க சேட்டைக்கு ஒரு அளவு இல்லையா? இறக்கி விடுங்க. இந்த கௌதம் ஓயாம சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் உன்னை தொடவே மாட்டேன். நீயே இறங்கிக்க. கொன்னே போட்டுருவேன். விடுங்க. குள்ளச்சி, ஆளுக்கு தகுந்தால பேசணும்ல, வாய்க்கையே பேசணும்ல. இப்ப இறங்கி போக வேண்டியது தானே? தங்கம் இருக்கிறத பாரு, பொம்மை மாதிரி. ஆனா ஒண்ணுடி, உன்னை தவிர வேற எவ்வளோ கழுத்துலையும் தாலி கட்ட மாட்டான் அந்த கௌதம். ஓ, நீ நல்ல மனக்கோட்டையில் அலையிற. இவன் தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்துவான்னு. உன் கூட நடத்தினாலும் நடத்துவனை தவிர அடுத்த மேல என் சுண்டு விரல் கூட படாதடி. பாத்துக்க. அப்புறம் இன்னொன்னு, இப்போ நான் கொடுக்கறதுலாம் வட்டி மதுரமா ஒரு நாள் நீ கொடுக்க வேண்டியிருக்கும்டி. இப்பவே சேர்த்து வச்சுக்க. அன்னைக்கு கணக்கு பார்த்து மொத்தமா நான் வாங்குவேன். பாத்துக்க. முத்திரைகளிட மீதி மெல்ல துடிக்கின்றது. முத்தமேனும் செய்து புத்தகத்தில் ஒரு மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி. கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் மாடி. முடியாது. ஏ வாளு, சொன்னா கேள்றி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. முடியாது மாமா. அப்போ நான் கேட்டதுக்கு பதில் முடியாது உன்னால, அப்படிதானே? ஆமா, முடியாது 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 மாமா. அடியே வாளு, உன்ன பதில் கட்டாயம் சொல்லணுமா என்ன? ஓ அப்படி. நீ என்ன கேட்டாலும் நோ, நான் சொல்ல மாட்டேன். சரி, பதில் சொல்ல வேண்டாம். இங்க வந்துட்டு போ. இங்க வாயேன் வாயேன். அப்போ எதுவும் பண்ணக்கூடாது. சரி வா. வரேன். தூங்கணுடி. அதுக்கு அதான் சொல்றேன்டி, தூங்கணும். அப்போ தூங்க வேண்டியது தானே?
அதுக்கு தானடி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது தானே? நீ இல்லாம எப்படி தூங்க முடியும்? நீ இருந்தா தானே தூங்க முடியும். ஏன் பொண்டாட்டி என் கூட இருந்தா தானே தூங்க முடியும். ஆ அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. சரி, எவ்வளோ நாள்னு சொல்லு, தூங்காம இருக்கேன். ஆ இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏய், நான் சீரியஸா தாண்டி கேட்கேன். எவ்வளோ நாள்னு சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி தூங்காம இருப்பேன்ல. கேட்கணுமா? இப்போ நான் உங்க ரேணுதான். அதான் முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேனே. எனக்கு தான் தெரியுமே இனி நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. ஓய் அடியே, ம், போங்க. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ணுது. யாராட்டும் பாத்துற போறாங்க. பார்த்தா என்ன? ம், பார்த்தா என்ன? ஆமா, பார்த்தா என்ன? நான் ஏன் பதறிக்கிட்டு இருக்கேன்? இத்தனை வருஷம் ரேணு இங்கே தானே இருந்தா. அப்போ நான் சகஜமாக தானே இருந்தேன். என்ன, நார்மலாக எல்லா வேலையும் பார்த்தேன், நார்மலாக டூட்டிக்கு போனேன். இப்போ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யோ யோ என்னையா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்னையா பண்ண? இடுப்புல இருக்கே பக்கலனே. ஒன்றும் இல்லடி, கை தெரியாமல் பட்டுருச்சு. கைக்கு பளிங்கிகள் மேலே கை வச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதான் நல்லா பல பலன்னு இருந்துச்சா, அதான் என்ன அறியாமல் கிள்ளிட்டேன். சாரி சாரி. நீ சரியான குறும்புக்காரன். போயா. ஆமாம் ஆமாம், குறும்புக்காரன் தான். உன்கிட்ட மட்டும்தான், அதுவும் என்னமோ தெரியல, உன்கிட்ட மட்டும் இந்த குறும்புத்தனம் பண்ணாமல் இருக்க முடியல. உன்னை பார்த்தாலே குறும்புத்தனம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. போயா. அதுக்கு இப்படி கிழுவ வலிக்குதியா? சரி சரி சாரி. நாங்கள் ஒரு முத்தம் கொடுத்தோன்னா எல்லாமே சரியாயிடும். வலி பூ அப்படி காற்று மாதிரி போயிடும். ரித்து, ஏ ரித்து. ராம் ராம், நீ எதுக்கு இங்க வந்த? ராம் ராம், சொல்லு ரித்து. என்ன? என்னன்னா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டேன். ஆமாம்ல, நான் எதுக்கு இங்கே வந்தேன்? டே ராம், எதுக்கடா அங்கே வந்த? ஐயோ, மறந்தே போச்சு. என்ன ராம், எதுக்கு இங்க வந்தீங்க? அது அது ஆண்டி உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அம்மா கூப்பிட்டாங்களா? ஆமாம், அத்தை கூப்பிட்டாங்க. சரி, நான் வரேன், நீங்க போங்க. டே ராம், வந்துட்ட, ஒரே ஒரு முத்தம் வாங்காம இங்கேருந்து போனேன். அம்மாடியோ, இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கா? நார்மல் நைட்டி தான், இருந்தாலும் கும்முன்னு இருக்காளே. இந்த சுடிதார்லாம் போடும்போது இப்படி தெரிய மாட்டாளே. என் கை கால் வேற சும்மா இருக்க மாட்டேக்கு. என்ன, நீங்க இன்னும் போகலையா? போறேன், போய் தொலைகிறேன். ஓய், என்ன? என்னன்னா ஒண்ணுமில்லையே. அப்ப எதுக்கு சிக்னல் கொடுத்த? பயப்படல, சிக்னல் கொடுத்தேங்கிறத எவ்வளவு கரெக்டா சொல்லுது. எல்லாம் தெரியுது, தெரியாம ஒண்ணும் இல்லை. ஆனா தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்க வேண்டியது. அதான் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஓய், இந்த பூனை பால் இல்ல, பீரே அடிக்கும், பாத்தியா? ஆத்தாடி, உள்ளுக்குள்ள நினைச்சத பைபிள் எப்படி சொல்லுது? ஆமா, இப்ப என்ன சொல்லுச்சு? பீர் அடிக்குமா? யோ டாக்டரே, நீங்க குடிப்பீங்களா? குடிப்பேனாவா? குளிக்கையே செய்வேன். யோ, என்ன சொல்றீங்க? நிஜமாவே குடிப்பீங்களா? ஏய், இதுல என்ன ஷாக்காக இருக்குது? உன் அண்ணன் குடிக்கும்போது நான் குடிக்க மாட்டேனா? பாஸ், நான் உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேன் பாஸ். இப்ப நீங்க என்ன குடிப்பேன்னு சொல்றீங்க? ஓ, குடிச்சா நல்லவன் இல்லையா? அப்போ உங்க அண்ணன் நல்லவன் இல்லையா? இல்ல, எங்க அண்ணன் நல்லவன் தான். எப்பவாவது சும்மா லைட்டா, அவ்வளவுதான். அதே தான் நானும், எப்போ பாட்டும் சும்மா லைட்டா. உங்க அண்ணன் தனியாலாம் குடிக்க மாட்டான், உங்க அண்ணனும் நானும் சேர்ந்து தான் குடிப்போம். இப்ப எல்லாம் சார் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காரு, அதான் இப்பெல்லாம் தனியா குடிக்கிறாரு.
மற்ற நேரம்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் குடிப்போம். பாஸ் என்ன பாஸ் இது தப்பில்லையா? இப்படி எல்லாம் பண்ணலாமா பாஸ்? நாளை பின்ன உங்களை கட்டிக்க போற பொண்ணு இதெல்லாம் கேட்டா கஷ்டப்பட மாட்டா? ஆ ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. என்னது கேட்டுக்கிட்டு இருக்காளா? யோ என்னையா சொல்ற? ஒருவேளை மொபைல லைன்ல இருக்காளோ? என்ன அதான் கேட்டுல அப்புறம் என்ன? இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஐயோ ரித்து, நீ தான் எல்லாரையும் குழப்புவ. இந்த மனுஷன் என்ன உன்னையே குழப்பிட்டான். இப்போ இவர் யார சொல்றாரு? கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றாரு. யாரா இருக்கும்? எல்லாமே தெரியும்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டுன்னு சொல்றாரு. அது யாரா இருக்கும்? ஐயோ இப்படி குழப்பிட்டானே ரித்து, இது வேலைக்காகாது. இந்த கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போறதுக்குள்ள இவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். ரித்து விடாத, எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கொடி. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. எப்படியாச்சும் இந்த ஆள் மனசுல என்ன இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்கொடி. நல்ல மண்டியை போட்டு பிச்சுக்க. கண்ணாக கருத்தாக